மாங்க்ல ஒரு மாங்க் வந்து ஜூனியர் மாங்க், ஜூனியர் சன்னியாசி, இன்னொருத்தர் சீனியர் சன்னியாசி. ஜூனியர் சன்னியாசிக்கு வந்து ஒரு வருஷம் எப்படா முடியும், சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு துடிப்போடு இருக்காரு. அன்றைக்கி தான் கடைசி நாள், பேசியெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் யாரும் சாப்பாடு போடல, பயங்கர பசி. சீனியரை பார்த்து கேட்டார், சுவாமி ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்கிட்டையாவது பேசினோடனே. தூரமாக ஒரு மலை உச்சியில் ஒரு குடிசை இருந்தது. சொன்னார், நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் கதவை தட்டி கேட்போம் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டு வாசலே தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் ஊருக்கு போயிடலான்னு ஒரே குஷி ஆகிட்டார் நம்ம ஜூனியர் சன்னியாசி. சரி ஓகே, they went and knocked the door. கதவு திறந்த உடனே ஒல்லியா நோஞ்சா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதவு திறந்தாங்க. இந்த ரெண்டு மாங்ஸை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ புரியவங்களாம் வந்திருக்காங்களா, நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் சொல்லி தபால்னு காலில் விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்களை தேடி வந்தது அப்படின்னு சொல்லி உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு வந்து உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஜூனியர் மாங்க்குக்கா பயங்கர பசி, சாப்பாடு எடுத்தது போட்டுருவாங்க அப்படின்னு பயங்கரமான எதிர்பார்ப்பு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் சொன்னால், சுவாமிஜி நீங்கள் ரெண்டு பேர் வந்ததே எங்களுக்கு பெரிய லக்கு தான், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு, எங்கள் வீட்டு வாசலில் ஒரு மாடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களான்னொன்னே எட்டி பார்த்தாங்க. அப்படியே நோஞ்சா மாதிரி ஒரு மாடு, அப்படியே ஒல்லி குச்சியாக நோஞ்சானா ஒரு மாடு. இந்த மாடு எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பால் கொடுக்கும், அதுவும் கொஞ்சமாக தான் கொடுக்கும். அதில் நாங்கள் கொஞ்சம் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சந்தையில் போய் விற்று அதில் வர காசில் தான் வந்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு ஒரு வாரமாக இந்த மாடு பால் கறக்கவே இல்லை, உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே இந்த சீனியர் சன்னியாசிக்கு புரிஞ்சிருச்சு சிச்சுவேஷன் என்னன்னு. அவர் உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்திருக்கோம், படுத்து தூங்கினா போதும் அப்படின்ட்டார். இந்த ஜூனியர் மாங்குக்கா, அட பாவி மனுஷா, நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இப்படி சொல்கிறீங்கன்னு பயங்கர கடுப்பில் என்ன பண்ணுறது சிச்சுவேஷன் ஒன்று சரின்னு சொல்லியாச்சு. தண்ணியை குடிச்சிட்டு வயிற்றை ரொப்பிக்கிட்டு வீட்டு வாசலில் படுத்து தூங்க ஆரம்பித்தாச்சு. நடு ராத்திரி 12 மணி. இந்த சீனியர் சன்னியாசி ஜூனியரை எழுப்ப ஆரம்பித்தார், கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு. மணி 12 மணி ஆகுது, இப்போ ஏன் சுவாமி எழுப்புறீங்க, பசிக்குது வேற, எழுப்பாதீங்க நான் தூங்குறேன். இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எழுந்துரு. ராத்திரி 12 மணிக்கு என்ன வேலை அப்படின்னோடனே, எழுந்துக்கோ சொல்கிறேன்னொடனே எழுந்து அந்த மாடு அங்கே இருக்குல்ல, அதை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதை அவுத்து கூட்டணும் அப்படின்னு. ராத்திரி 12 மணி இருட்டில் எதுக்கு மாடெல்லாம் கூப்பிட்டு வரணும், தூங்கலாமே. நான் சீனியர், நீ ஜூனியர், நான் சொல்கிறத கேளு. தூக்க கலக்கத்திலே போய் இந்த மாடை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். சரி இப்போ என் கூட வா மாடை கூட்டிக்கிட்டு அப்படின்னு. சரின்னு சொல்லி 2 பேரும் மாடை கூட்டு வாக்கிங் போனாங்க. நடுராத்திரி கொஞ்சம் தூரம் போனோடனே மலை உச்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இடம் இல்லை. ஜூனியர் அவரை பார்த்துட்டு என்ன திரும்பி போயிடலாமான்னு, ஒரு நிமிஷம் அந்த மாடை அப்படி கீழே தள்ளி விட்டுருங்க. என்னது மாடை தள்ளி விடணுமா, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய பாவம், அது எப்படி பண்ணுறது, நம்ம குரு நம்மளை மன்னிப்பாரா அப்படின்னு. நான் சீனியர், நீ ஜூனியர், நான் சொன்ன உனக்கு புரியாது, செய். சரி சீனியர் சொன்னால் செஞ்சாகணுன்றதுனால தள்ளி விட்டார். தள்ளி விட்டா மாடு என்ன ஆகும், கீழே விழுந்து அவுட்டு, மேலே ஸ்ட்ரைட்டாக மோட்சத்துக்கு போயிடுச்சு. 2 பேரும் காலங்காத்தால் எதுவும் நடக்காத மாதிரி கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் போகிற வழியெல்லாம் இந்த ஜூனியர் சன்னியாசிக்கு மனசெல்லாம் ஒரே கவலை. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சுவாமிஜி, தப்பு பண்ணிட்டோம், பாவம் அவங்களுக்கு அது ஒன்று தான் இருந்துச்சு, நம்ம ஆனால் போய் மன்னிப்பு கேட்டுடலாமா. நான் சீனியர், நீ ஜூனியர், புரியாது, நீ வா. போகிற வழியெல்லாம் இதே கேட்டுட்டு இருந்தா, நை 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 நைன்னு. ஒரு மனசு ஆறலை தீரலை. அவங்க ஆசிரமத்துக்கும் போயாச்சு. ஆசிரமத்தில் டெய்லி காலையில் பார்க்கும்போதும், சுவாமிஜி இப்போ ஒரு தான் சொல்லிட்டு வரலாமா, நம்ம தான் தள்ளி விட்டோம்னா ஒத்துக்கலாமான்னு. உனக்கு புரியாது, நான் சீனியர், நீ ஜூனியர், சொன்னால் புரியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு. மனசில் ஹெவினஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. ஏன்னா அது வந்து தாங்க முடியல அவரால். அன்னைக்குன்னு பார்த்து அந்த சீனியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டு அனதர் ஆசிரம். இந்த ஜூனியர் சீனியர் ரைட்டர். அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம தான் வந்து இப்போ இதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னோடனே மனசில் இருக்கிற கவலையை கொட்டணுன்றதுக்காக, இவர் வரலனாலும் பரவாயில்ல, நான் நேராக அந்த கிராமத்துக்கு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் என் ஜென்ம சாபல்யம் அடையும் சொல்லி நேராக அந்த ஊருக்கு போனார். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த இடத்துல குடிசையை காணோம். அந்த இடத்துல வேற ஒரு பில்டிங் இருக்கு. அப்பயே முடிவு பண்ணிட்டார், போச்சு, அவங்க அந்த வீடையும் போச்சா, மாடும் போச்சு, வீடும் போச்சு போல இருக்கு. சரி எங்கே தான் இருக்காங்க அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்போம் சொல்லி அந்த வீடை போய் கதவை தட்டினா, கதவு திறந்தா நல்ல கொழு கொழுன்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதவு திறக்கிறாங்க.
இவரை பார்த்தோன்னே தபாலில் திருப்பி காலில் விட்டாங்க. நீங்கள் திருப்பி என் வீட்டுக்கா? எவ்வளோ பெரிய புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவருக்கா புரியல. லாஸ்ட் டைம் வரும்போது ஒல்லி குச்சியாக இருந்தீங்களே, இப்போ எப்படி திடீர்னு கொழுன்னு ஆனீங்க அப்படின்னு. சுவாமிஜி, ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்த புண்ணியம் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம். இவருக்கா ஒன்றும் புரியல. டேய், நான் கொலை பண்ணிட்டுலாம் போனேன், ஆனால் புண்ணியன்றீங்களேன்னு சொல்லலான்னு வாய் வந்த போது அந்த சொன்னாராம், நீங்கள் போனதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. எங்கள் மாடு தெரியாதனமாக கீழே உந்து செத்து போச்சு. நான் தான் தள்ளினேன்னு சொல்ல வந்தார், ஆனால் சொல்லலை. அது கீழே வந்து செத்து போன அப்புறம் முதல் ஒரு வாரம் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க, சும்மா அப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்ன யூஸ் இருக்குது, யாராவது வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னாங்க. சரி, எங்கள் வீடு முன்னாடி லேண்ட் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு அதை வந்து கொஞ்சம் வயல்லாம் நாற்றெல்லாம் நட்டு கொஞ்சம் ரைஸ் எல்லாம் போட்டோம். அந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சுது. ஐ திங்க் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். மழை பெஞ்சதில் நல்ல விளைச்சல். அதை போய் விற்ற உடனே காசு வந்தது. இன்னும் கொஞ்சம் லேண்டு வாங்கினோம். இன்னொரு தடவை கொஞ்சம் போட்டோம். இந்த தடவை பாருங்கள், நிறைய லேண்ட் வாங்கி பாருங்கள், இந்த வீடு கூட புதுசாக கட்டிட்டோம். ஐ திங்க் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த சேஞ்சே கிடச்சிது. இப்போ கூட திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரே பெருமை அவருக்கு. அப்போ தான் அந்த சுவாமிஜிக்கு ஆக்சுவலாக புரிஞ்சுது, தன்னுடைய சீனியர் வந்து நான் சொன்ன உனக்கு புரியாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னது. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. அப்புறம் அவர் போயிட்டார் சந்தோஷமாக. இப்போ நம்ம பண்ணது தப்பு இல்லை, ஆக்சுவலாக நல்லது தான் பண்ணியிருக்கோம். இந்த கதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கப்பல் வந்து அவங்க முன்னாடி அந்த இடம் எப்போத்துலேருந்தோ இருந்தது. அவங்க அந்த வேலையை என்னைக்கோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நோஞ்சா மாடை பிடிச்சிக்கிட்டு, இந்த நோஞ்சா மாடை வச்சு தான் என் வாழ்க்கை, இந்த நோஞ்சா மாடு இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்படி தான் என் வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி அந்த நோஞ்சா மாடியை பிடிச்சி வச்சுருந்தாங்க. they were holding on to a skinny cow. நம்மளும் அதே மாதிரி தான். நம்மளும் பிஸ்னஸை பெரிய ஆள் ஆகலாம், ஆனாலும் நம்மளும் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்ததே பெரிய விஷயம். நம்மக்கிட்டலாம் கேபிட்டல் கிடையாது. நம்மலாம் பெரிய ஆளானா யார் என்ன பண்ண போகிறாங்க? நம்மலாம் புக் எழுத முடியுமா? நம்ம புக் எழுதுனா எவன் படிப்பான்? நம்ம எதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்? கடன் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் தாட்ஸை நமக்குள்ளேயே ஒரு பிலீஃபை உள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த கப்பல் எப்படி வாழ்க்கையில் வளராமல் இருந்தாங்களோ அவங்க நம்மளும் வளராமையே இருக்கும். Ask yourself this question. எனக்குள்ள ஏதாவது ரோஞ்சா மாடை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறதுக்கு வெளி உலகம் காரணம் இல்லை, நான் தான் காரணம். சம்திங் ஐ எம் ஹோல்டிங், மை ஓன் பிலீஃப். என்னோட ஏதோ ஒரு எண்ணம் தடுக்குது என்ன முன்னேறாமல் இருக்கிறது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு டேக் யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல், இட்ஸ் நாட் அவுட் சைட், இட் இஸ் இன்சைட். உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை, அது எதுன்றது தான் நம்ம வெளியில் வரணும். சில பேருக்கு வந்து ஒரு எண்ணமாக இருக்கலாம், சில பேருக்கு அது ஒரு உணர்வாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிலீஃபாக கூட இருக்கலாம், நம்மளால் முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த டிஎல்சியில் வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பார்க்கும்போது புக்கு எழுத முடியுமான்னு கேட்டால் அதே நோஞ்சா மாடை பிடிச்சின்னு தான் இருந்தாங்க. என்னால் புக்கு எழுத முடியுமா? ஆனால் எழுதணுமே. ஸோ த ஹோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியர் இஸ் how you can transform yourself into version 2.0. உங்களுடைய 2.0 வெர்ஷன் ஒன்று உள்ளே இருக்குது, வெளியிலலாம் கிடையாது. அது வந்து அதுக்காக புது ஸ்கில் எல்லாம் தேவையில்லை. இது எப்படின்னா, ஒரு சிக்கன் ஃபார்மர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிக்கன் வளர்த்து பவுல்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு முட்டை தனியாக இருந்தது. ஏன் அந்த முட்டை தனியாக இருக்கேன்னு சொல்லி கொண்டாந்து எல்லா முட்டையும் பக்கத்தில் வச்சுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டை ஓப்பன் ஆனவுடனே எல்லா முட்டைக்கு நடுவில் அது இருந்தது, ஆனால் அது மட்டும் வேறு மாதிரி இருந்தது. அது கொஞ்ச நாள் வளர தான் பார்த்தாரு, அது வந்து ஆக்சுவலாக சிக்கன் கிடையாது, அது ஒரு ஈகிளோட முட்டை. ஆனால் அந்த ஈகிளுக்கு தான் ஈகிள்னு தெரியல, அதுவும் சிக்கன் மாதிரியே போய் எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது. கூட ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா அது இந்த இடத்துல வேற ஒன்று இருக்கே, இது என்னதுன்னு, இது முட்டையாக வளர்ந்துட்டு இருக்கே, அது முட்டா பயிலே, அது சிக்கன் இல்லடா, அது ஈகிள்டா, தூக்கி விடு பறக்கும் அப்படின்னா. பறக்குமா என்ன அப்படின்னு? ஆமாம் விட்டு பாரு அப்படின்னு. அந்த ஈகிளை அந்த பறவை எடுத்தது மேலே தூக்கி வானத்தில் விட்டார். ஃபஸ்ட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு ரெக்கையை ஓப்பன் பண்ணி அதான் ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் அதுக்கே தெரிஞ்சது, நான் சிக்கன் இல்லை, ஐ மீன் ஈகிள்னு. நிறைய பிஸ்னஸ் ஓனர் லிவிங் லைக் அ சிக்கன் but you are eagle inside. You are an eagle inside but you are living with a chicken mindset. என்னால் இவ்வளோ தான் முடியும், நானும் சிக்கன் மாதிரி வாழ்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு
சின்ன குறுகிய எண்ணத்தோடைய நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படின்னா நமக்கு தேவை புது ஸ்கில் இல்லை, நமக்கு தேவை ஒரு புது அடையாளம். தட் ஐ ஆம் an eagleன்ற ஒரு அடையாளம் தான் நமக்கு தேவையே தவிர புது ஸ்கில்லு தேவையில்லை. நாங்கள் டிஎல்சியில் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து நீங்கள் ஆத்தர்ன்றது ஒரு ஸ்கில் இல்லை, அது வந்து ஒரு அடையாளம், ஒரு நியூ ஐடென்டிட்டி. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் மிரர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் பிஸ்னஸும் உங்கள் கெரியரும். நீங்கள் இவ்வளோ தூரம் தான் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் பிஸ்னஸ் வரும், இதுக்கு மேலே ₹1 கூட ஜாஸ்தி வராது. உங்கள் ஐடென்டிட்டி இவ்வளோ பெருசாக மாறிச்சுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வரப்போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லாஜிக் பிஸ்னஸ் லெவலில் தான். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா தட்ஸ் வெர்ஷன் 2.0. ஸோ கொஸ்டின் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஸ் ஹூ ஆர் யூன்னு இப்போ கேட்டால் என்ன சொல்வீங்க? தேங்க்யூ மேம், ஐ am an eagle. Fantastic, you're an applause for her. Very good. I am not a chicken, I am an eagle. Who are you? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் போகும்போது நிறைய ட்ரைனர்ஸ்லாம் வருவாங்க. பார்க்கும்போது நான் எம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், நம்ம லீடர்ஷிப் ட்ரைனர்னு சொல்லுவாங்களே தவிர ஹூ ஆர் யூன்னு கேட்டால் அவங்க வந்து they only tell what they do in life. They always tell what they do in life. For example வந்து ஒருத்தர் வந்து நான் ஒரு ஈவெண்ட் போயிருக்கும் போது இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, 2 பேரும் ஒரே ட்ரைனிங், ஒரே மாதிரி தான் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஹெல்ப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இம்ப்ரூவ் ப்ராஃபிட்ஸ் பை 30% அப்படின்னா 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எனக்கு கொடுத்த ஐடென்டிட்டி வேற, இவர் அவரை பற்றி கொடுத்த ஐடென்டிட்டி வேற. ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்ற கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் யூ டூ முக்கியம் இல்லை, ஹூ ஆர் யூ தான் முக்கியம். ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் அன் அட்வொகேட், ஐ எம் அ ட்ரெய்னர், ஐ எம் அ பேங்கர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வாட் யூ டூ. பட் ஆல்வேஸ் யுவர் ஐடென்டிட்டி மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்றது தான் முக்கியம். அந்த ஒரு வெர்ஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெர்ஷன் 2.0. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட் தட் யூ ஹேவ் within you. What kind of mindset you have. Okay, அதனால் வந்து வெர்ஷன் 0.0, 1.0, 2.0 மூணாக பிரிச்சுக்கலாம் நம்மளையே. 0.0னா இப்போ நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இல்லை நேற்று வரைக்கும் நடந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்தாங்களே, இது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 0.0ல இருந்தாங்க, அப்புறம் 1.0க்கு வந்தாங்க. இப்போ பாருங்க ஸ்டேஜில் வந்து 2.0வா ஒரு புது பிராண்டிங்காக ஒரு ஐடென்டிட்டியாக அவங்களால உருவாக்க முடிச்சுது. அவங்களால முடியும் அப்படின்னா எல்லாராலையும் முடியும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி சேர்ல இப்படி தான் உட்காந்துருந்தாங்க. ஏதோ ஒரு நோஞ்சா மாடை பிடிச்சிக்கிட்டு என்னாலையும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பாருங்க கோ ஐபிஓ கோ ஐபிஓ கோ ஐபிஓ சொல்லியிருக்காரு. எப்போ கேட்டாலும் அதுதான் பி ரெடி ஐபிஓ, எது கேட்டாலும் ஐபிஓ. அது என்னன்னு கூட கழுத புரியாது நமக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்றாருயா, நம்மளும் அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஆசையை உருவாக்கி விட்டுருவாரு. கரெக்ட் தானே? தட்ஸ் ஆல் அபவுட் ஐடென்டிட்டி. ஹவு டு யூ கிரியேட் தட் ஐடென்டிட்டி? எனக்குள்ள என்னுடைய நான் யாருன்ற ஒரு எண்ணத்தை நான் மாற்றிக்கவே இல்லைன்னா என் பிஸ்னஸ் வளரவே வளராது. நான் போய் சர்வீஸ் தான் பண்ணுறேன். ஐ எம் செல்லிங் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மாதவனுடைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் he was a service provider. His customers looked at him as a service provider. But now they don't look at him as a service provider. ஏன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து he has become an authority. Previously he was selling service, now he is selling clarity. இதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், 1.0க்கும் 2.0க்கும். அவருடைய மைண்ட் செட் அவர் மாற்றிக்கிட்டார். தன்னை உலகம் எப்படி பார்க்கணுன்றதை மாற்றினார். நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடரை பார்க்காத, என்ன ஒரு ஆத்தரா பாரு. அது பார்த்து அடுத்த செகண்ட் வந்து மாறிடுச்சு. இது எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா என் டீச்சர் சொல்லிக் கொடுத்தாரு. பிரையன் ட்ரேசின்றது என்னுடைய மென்டார் பேர். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மஞ்சு எப்படி எம்சிங் பண்ணாங்களோ அவர் வந்த செஷனுக்கு நான் எம்சிங் பண்ணிட்டு இருந்தேன் அவருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஹோட்டல்லேருந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்லேருந்து ஹோட்டலுக்கு காரில் போகும்போது கேஷுவலாக கேட்டேன், சார் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் $30,000 கொடுக்குறாங்க? நான் $30,000 கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதில் $3,000 கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ யூ வாண்ட் டு நோ த ரெசிபி ஆஃப் சக்ஸஸ். ஆமாம் சொல்லுங்கள், எனக்கும் எப்படி $30,000 வரும்? ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தது வந்து எப்படி கோல் செட் பண்ணணும், எப்படி வாழ்க்கை டைம் மேனேஜ் பண்ணணும், இதை தான் நானும் சொல்லித்தரேன். ஆனால் எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கொடுக்குறாங்க $30,000, அதுவும் அமெரிக்காலேருந்து வர வச்சு.
அவர் ரொம்ப அழகாக சொன்னார், முரளி, ஐ எம் அ பிராண்ட், யூ ஆர் நாட். ஐ எம் அ பிராண்ட் அண்ட் யூ ஆர் நாட். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு உண்மை புரிஞ்சுது. இஃப் தே லுக் அட் யூ அஸ் அ பிராண்ட், பீப்புள் ஆர் ரெடி டு பே யூ மோர். விச் இஸ் த பெஸ்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் பிராண்டு? உலகத்தில் ஃபேமஸான பொட்டேட்டோ சிப்ஸ் பிராண்டுன்னு லேஸு, பிரிங்கிள்ஸு. ஆர் தே த பெஸ்ட் இன் த வேர்ல்ட்? பட் ஆர் தே ஃபேமஸ் இன் த வேர்ல்ட்? ஏன்னா பிராண்டு. நம்ம வீட்டு வாசலில் தெரு முனையில் ஒரு பேக்கரி ஒருத்தர் வச்சிருப்பாரு, கேரளா பேக்கரி ஒருத்தர் போட்டிருப்பாரு, நேந்திரன் சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ்லாம் நல்லா போடுவார். அந்த சிப்ஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த பேக்கரியில் சிப்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் அவர் ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா அது அந்த இடத்துல மட்டும்தான், லோக்கலாக அங்கே மட்டும்தான் வாங்க முடியும். அவங்க பிஸ்னஸை அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். அது 0.0 பிஸ்னஸ். சிட்டி முழுக்க வாங்கினாங்கன்னா அது 1.0 பிஸ்னஸ். உலகம் முழுக்க வாங்கினா அது வெர்ஷன் 2.0. இந்த ரூம்ல இருக்க எத்தனை பேர் உங்க பிஸ்னஸை உலகம் முழுக்க வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை லோக்கல் மட்டும்தானா? நீங்கள் லோக்கல் மட்டும்தானா இல்லை உலகத்து முழுக்க போக முடியுமா? போக முடியும். கரெக்டாக. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு டு யூ கன்வெர்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிராண்ட். அப்போது நம்ம வெர்ஷன் 2.0 போனால் 3 விஷயம். ஒன்று, பொசிஷனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் யுவர் பொசிஷனிங்? P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொசிஷனிங் வச்சுக்கலாமே. இப்போ 2.0க்கு போகணுன்னா இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து வாட் இஸ் யுவர் பொசிஷனிங்? இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும்? இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் கொடுக்கணும். என்ன இந்த உலகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ எப்படி பார்க்குதுன்னா, டவுட் இருந்ததுன்னா கூகுளில் போய் உங்கள் பேரை டைப் பண்ணுங்க, என்ன வருதுன்னு தெரியும். கூகுளில் போயிட்டு உங்கள் பேரை டைப் பண்ண என்ன வரும்? 0.0வா, 1.0வா, 2.0வா? ஆக்சுவலாக ஒன்றுமே வராதுன்னு சில பேர். நீ யாருன்னு கூட கேட்கும்னு நினைக்கிறேன். யாரா நீ கூட கூகுள் கேட்கும். சாரி, யாருமே தெரியல. ஸோ பொசிஷனிங்னா என்ன அப்படின்னா, உலகம் என்னை எப்படி பார்க்கணும். அப்போ என் டீச்சர் எனக்கு சொன்னார், என்ன உலகம் எப்படி பார்க்கணும்னா, ஒன்று ஒரு ஆத்தராக பார்க்கணும், ஒன்று ஒரு ஸ்பீக்கராக பார்க்கணும், ஒரு கோச்சாக பார்க்கணும். அப்போ அத்தாரிட்டி பில்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு தான் வந்து ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் மை செல்ஃப். ஸோ என்னுடைய பிரச்சனையிலேருந்து நான் வெளில வரத்துக்கு ரொம்ப முக்கியமான தூண்டுகோலாக என்ன இருந்ததுன்னா, ஹவ் ஐ சேஞ்ச் மை செல்ஃப். Everyone had all the challenges. I also had all the debt, financial problems, challenges, everything was there. But how I came out of it is not because I worked hard. I actually changed myself. I chiseled myself, so I became that person. So நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறணும்னா வெர்ஷன் 1.0. வெர்ஷன் 2.0னா நான் ஒரு பிராண்டாக மாறினா 2.0. உலகம் என்ன பிராண்டாக பார்க்கணும். அது வந்து ஈஸியஸ்ட் வே, ஃபாஸ்டஸ்ட் வே டு க்ரோ யுவர் பிஸ்னஸ். வெர்ஷன் 1.0னா என்ன? நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன், என் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு, ஒரு கஸ்டமர் என்னை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்ஷன் 1.0. கஸ்டமர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ரெஃபர் பண்ணால் 1.0. இந்த ரூமில் இருக்க எத்தனை பேருக்கு பிஸ்னஸ் அப்படி வருது? கரெக்டாக அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக. ஆனால் 2.0னா ஐ ஆம் அ பிராண்ட் அண்ட் ஐ புல் கஸ்டமர்ஸ் டுவர்ட்ஸ் மீ. யாருமே முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எனக்கு கஸ்டமராக வராங்க அப்படின்னா அதுதான் வெர்ஷன் 2.0. ஸோ இந்த ரூமில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, உள்ள அந்த ஈகிள் இருக்குது. ஆனால் ஒரு சிக்கன் போர்வையை பூத்துக்கிட்டு ஒரு நோஞ்சா மாடை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹாப்பியாக ஜாலியாக என்னால் இவ்வளோ ஒரு ஃபீலோட சுற்றிக்கிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நிறைய நாலேஜ் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பொசிஷனிங்கை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்கள் பொசிஷனிங் எப்படி மாற்றுவீங்க? ஹவ் வில் யூ சேஞ்ச்? இப்போ என்ன மாதிரி உலகம் பார்க்கணும் உங்களை? ஹவு ஷுட் த வேர்ல்ட் லுக் அட் யூ? உங்கள் பேர் என்ன சொல்லணும்? வாட் டு யூ வாண்ட் த வேர்ல்ட் டு கால் யூ? அத்தாரிட்டி அண்ட் எக்ஸ்பர்ட் இன் சம்திங். ஓகே, நான் நிறைய விஷயம் பண்ணேன் அப்படின்னா 0.0. ஒரே ஒரு டாபிக்ல நான் உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னா 2.0. ஐ எம் an expert and authority on one topic or one particular விஷயத்தில் அப்படின்னா then 2.0. அப்போ தான் அந்த ஐடென்டிட்டியை உருவாக்க வேண்டியது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், பாதி நேரம் வந்து எப்படியாவது இந்த மாதம் சம்பளத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம், மந்த்லி இன்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ தலைகீழ நின்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அது 1.0. மந்த்லி இன்கம்காக வாழ்ந்தா.
வெல்த் கிரியேஷனுக்காக வாழ்ந்தா, ஒரு லெகசிக்காக வாழ்ந்தா அது 2.0. ஹவு வில் யூ நோ வெதர் யூ 1.0 or 2.0? அடுத்த 30 நாளுக்கு நான் காணாமல் போயிட்டேன். ட்ரம்ப் கொஸ்டின் இதுதான். அடுத்த 30 நாளோ 60 நாளுக்கோ நான் காணாமல் போயிட்டேன் உலகத்திலிருந்து. வில் மை பிஸ்னஸ் ரன்? வில் மை ஃபேமிலி ரன்? கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்கணும். நான் வேலைக்கு போகல, ஆஃபீஸ்க்கு போகல, எந்த வேலையும் பண்ணல, 60 நாளைக்கு நான் ஆல் அட்ரஸே இல்லை. வில் த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டில் கெட் த மணி? தென் யூ ஆர் ரன்னிங் பிஸ்னஸ் 2.0. நான் எதுவுமே பண்ணவே இல்லைனா கூட ஓடிக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிஸ்னஸ் 2.0, வெர்ஷன் 2.0 உங்களோட. எத்தனை பேங்க சொல்றது புரியுது? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனிங், எப்படி உங்களை பொசிஷன் பண்ணணும் நீங்கள், அதை தான் வந்து டிஎல்சியில் வி ஹெல்ப் எவ்ரி ஒன் சிசில் தட். என்ன பொசிஷன் பண்ணால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் டிஎல்சியில். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது. நான் இதான் பிரையன் ட்ரேசி கிட்ட கற்றுக்கிட்டேன். உனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கோ, 4 பேருக்கு ஷேர் பண்ணு, மனசுக்குள்ளேயே வச்சுக்காத. அவர் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி சொன்னார். ஒரு ப்ரொஃபஸர் 40 வருஷமா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ரொஃபஸர். அவர் எந்த டாபிக் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாராம். உலகத்தில் அந்த அளவுக்கு நாலேஜ், ஒரு வாக்கிங் லைப்ரரி. அவர் உலகத்தில் எந்த சப்ஜெக்டில் கேட்டாலுமே. 40 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். ஆனால் அவர் எதுலையுமே எழுதி வைக்கல, எதுவுமே புக்காகவும் எழுதலை, நோட்ஸாகவும் எழுதலை. And all the knowledge he gained in his 60 years went to the cemetery. அதனால் அவரை வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் யாருன்னு கூட தெரியாது, அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது அதோட போயிடுச்சு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே விதமான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இருக்கே. வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கோம் இத்தனை வருஷம். எத்தனை பேர் வாழ்ந்துருக்கீங்க? Have you all lived some life? Whatever role you have done, you all alive right now. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து புக்காக போட்டால் அதே பப்ளிஷ் ஆச்சு. The minute you publish, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும், இல்லை ஆடியோவாக போட்டாலும் ஓகே, புக்காக போட்டாலும் ஓகே. விதவிதமான வழியில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த அங்கே பின்னாடி இருக்க எல்லாருமே வந்து அப்படி பண்ணவங்க தான். எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக எதுக்கு கரெக்டாக ரிலேட்டடாக பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுனால they all became version 2.0 பிராண்டு. அதை தான் டிஎல்சியில் வி motivate everyone to become the 2.0 version 2.0 of you. ஸோ பப்ளிஷ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பிஸ்னஸ் மேனா, ஒரு ப்ரொஃபஷனலா, don't die with all the knowledge inside you. Even as a homemaker, you can still share it with everyone. ஆனால் கண்டிப்பாக 100 வருஷம் கழிச்சு எல்லாரும் செத்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ரூமில் இருக்க எல்லாரும். How many of you will die? Are you sure? Yes. Will you all die in 100 years from now? Most probably. 100 years from now, do you think your grandchildren will have a photograph of you? No. உங்கள் ஃபோட்டோ வீட்டில் வைப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமாக கிடையாது, டவுட்டு தான், ரொம்ப கஷ்டம். மேபி நீங்கள் புக் எழுதியிருந்தா அந்த புக்கு வேணால் புக் ஷெல்ஃபில் அவங்க வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பையும் தாண்டி நம்மளுடைய விஸ்டம், ஞானம் கண்டினியூ பண்ண முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, வச்சுக்காமல் போவாங்க, ஆனால் புக்கை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். அதுக்காக தான் we ask you to write a book to inspire the next generation also. At the same time, we always tell our authors, புக்கு எழுதுறது போது புக்கு யாரும் வாங்கி படிக்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம யாரும் புக் வாங்கி படிக்கலையே. எத்தனை புக்கு வாங்கியிருக்கோம்? புக்கு ஷெல்ஃபில் எவ்வளோ புக்கு இருக்குது. நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள், எவ்வளோ புக்கு படித்து முடிச்சிங்கன்னு. எல்லா புக்லேயும் ஒரு 5 பேஜ் 10 பேஜ் அப்படி இப்படி பார்த்துட்டு நானும் படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு. பாதி பேர் புக்கை டெக்கரேஷனுக்காக வாங்கி வைப்பாங்க. என் வீட்டில் கூட லைப்ரரி இருக்குது பார்த்தியா, என் ஆஃபீஸில் வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு பெருமைக்காக வாங்குவாங்க. சிட்டிங் தேர் ஒன்லி. அது புக் ஃபேர்னு ஒன்று போட்டாங்கன்னா போதுமே நம்ம ஊரில். அது ஒரு பெருமை. ஃபோட்டோ வேறு பாருங்க எவ்வளோ புக்கு வாங்கியிருக்கேன்னு. கழுத ஒன்று கூட படிக்கவே இல்லை. அது பெருமைக்காக நானும் புக் ஃபேருக்கு போனேன், நானும் புத்தகங்களை வாங்கினேன், அடுக்கி வச்சுருப்பேன். இதுதான் வந்து நிறைய பேர். ஸோ நாளைக்கு நீங்கள் புக் எழுதினாலும் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிஒன் டு ரீட் யுவர் புக். The hard reality is no one is going to read your book. 25 pages தான்னா பெரிய விஷயம். But why should you write? It's all about positioning.
அவங்க மைண்டில் they are no more you are a service provider, you are an authority. You no more sell service, you sell clarity in their life. மெனோபாஸ் பற்றி கதை சொல்லலாம், ஆனால் now she is an authority, she gives more clarity now because she wrote a book on that. கரெக்டு தானே? மசாலா பற்றி சொல்லலாம், ஆனால் அதே புக்காக ரெசிபியாக போட்டால் அத்தாரிட்டி, யோகா அம்பாள் கேட்ரிங், அவ்வளோதான். அந்த பொடியோட உங்கள் பொடி நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி பேர் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க கிட்ட போய் தான் வாங்குறாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ தட்ஸ் த ரீசன் வை யூ ஷுட் பப்ளிஷ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ் ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்னா என்னது? உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 4 பேருக்கு மட்டும்தான் காதில் விழும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க முன்னாடி நின்று பேசினா அந்த 4 பேருக்கு மட்டும்தான் காதில் விழுது. ஸோ யூ ஆர் ப்ரெசென்டிங் அண்ட் ஷேரிங் யுவர் நாலேஜ் அண்ட் விஸ்டம். இதே வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேசினா 40 பேர் கேட்கலாம். ஆனால் இதே வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் போட்டால் 40,000 பேர் பார்ப்பாங்க. தென் ஹோல் திங் சேஞ்சஸ். அதே யோகா டீச்சர் தான் அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட மட்டும் பேசினா அந்த 10 பேர் தான் குழந்தைங்க. ஆனால் அதே வந்து மேடையில் நின்று அவங்க ஒரு ஆத்தராக நின்று நான் மேடையில் நின்று பேசினா 400 பேர் கேட்குறாங்க. ஆனால் அதே யோகா டீச்சர் ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போட்டால் 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இது நீங்களே சொல்லுங்கள், யார் வந்து 2.0? இதில் ஃபஸ்ட்டு பண்ணுறது 0.0, யூடியூப்பில் பண்ணுறது. ஸோ நோ வாட் யூ சி, வாட் யூ ரைட் நவ் சி, திஸ் இஸ் வாட் த வேர்ல்டு வாண்ட்ஸ். This is what the world is actually looking at you. நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம், உங்ககிட்ட பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களை பார்க்கல. If you are not seen as the best, no one will know you. You may be the best, but people is not seeing you as the best. ஸோ அதனால தான் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்கள் டிஎல்சி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து எதுக்கு இந்த ஸ்பீக்கர் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ தட் we want you to speak more. ஏன்னா புக் எழுதியாச்சு, share it with the world. அதையே எப்படி யூடியூப்ல பேசலாம், அதே எப்படி இன்ஸ்டாகிராமில், அதையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லி தரோம் எல்லாருக்குமே. ஸோ தட் யூ நோ ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், ஸோ தட் மோர் பீப்புள் வில் நோ ஹூ யூ ஆர். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ இன் டிஎல்சி டு ஹெல்ப் எவ்ரி ஒன் டு கம் அவுட் ஆஃப் தேர் ஷெல், ரிமூவ் த சிக்கன் மைண்ட் செட், ரியலைஸ் தேர் ட்ரூ ஈகிள் இன்சைட் தெம். தே டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், தே டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா விங்ஸ், தே ஜஸ்ட் நீட் அ நியூ ஐடென்டிட்டி. ஒரு புது அடையாளம் தான் தேவை அவங்களுக்கு. அந்த அடையாளத்தை எது கொடுக்குது அப்படின்னா, நான் யாருன்ற ஒரு பொசிஷனிங், ஒரு ஆத்தர், நான் ஒரு கோச்சு, நான் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்கும்போது உலகம் நம்மளை பார்க்கும்போது ரேட்டு பேசாது, டேட்டு மட்டும்தான் பேசுவாங்க. உங்ககிட்ட நெகோசியேட் பண்ண வர மாட்டாங்க. நீங்கள் அத்தாரிட்டி அப்படின்னா எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க, இதை எப்படியா செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர 10,000லேருந்து 2,000 ரூபாய் தரட்டுமா, 3,000 ரூபாய் தரட்டுமான்னு ப்ரைஸ் பவர் வராது. ப்ரைஸ் நெகோசியேஷனே வராது. நீங்கள் இன்னைக்காவது பிராண்டட் கடையில் போய் ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணியிருக்கீங்களா? ரங்கநாதன் தெரு வாசலில் இருக்கிற கடையில் போய் நெகோசியேட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஷோரூமில் போய் நெகோசியேட் பண்ணியிருக்கீங்களா? லூயி ஃபிலிப் கடையில் போய், வேனுஷன் கடையில் போய் எனக்கு கொடுறான்னு அவன் சொல்கிறது தான் ப்ரைஸு. அதே 4,000 ரூபாய் சட்டை ரோட் சைட் கடையில் 400 ரூபா கிடைக்குது, அவங்ககிட்ட போய் 200 ரூபா கொடுப்பியான்னு சண்டை போட்டுன்னு இருக்கும். மேனுஃபேக்சர் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், எல்லாமே அதே திருப்பூர்லேருந்து தான் வருது, எல்லாமே அதே மேனுஃபேக்சரர் தான், லேவல் மட்டும்தான் வேறு, பொசிஷனிங் அண்ட் பிராண்டிங் தான் வேறு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஸோ தட்ஸ் த ரீசன் வை யூ ஆர் ஆல் பிராண்ட்ஸ் இன்சைட் யூ. யூ ஜஸ்ட் ஹாவ் டு கம் அவுட் அண்ட் ஷோ டு த வேர்ல்ட் தட் யூ ஆர் அ பிராண்ட். ஒரு அடையாளம் மாற்றிக்க, நீங்கள் எப்படி மாற்றிக்கிறோன்றதை பொறுத்து தான். பழைய மாதிரியும் வாழலாம், புதுசாகவும் மாறலாம். எது சாய்ஸ் உங்களுது? புதுசாக மாறலாமா? எப்படி மாறுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா என்னது? புது அடையாளத்தை மாத்திக்கிறதுக்கு புதுசா ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? வெரி குட். கண்டென்ட் ஷேர். Excellent. You round of applause for Dakshayani. வேற யாராவது என்ன பண்ணுவீங்க? ஆடியோ புக்கா போடலாம், தோற. வெரி குட், கை தட்டலாம். தேங்க் யூ. வேற யாராவது என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தட் யூ கேன் டூ நவ்? எஸ்,
ப்ராடக்ட்ஸ்க்கு பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். பேக்கேஜிங்கை பொறுத்து தான் ப்ராடக்ட் விற்கும். பொடி உள்ள நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம ஆளுங்க பேக்கேஜை பார்த்து தான் ஏமாந்து போகிறாங்க. கரெக்டு தானே? ஸோ யூ ஸ்பெண்ட் மோர் மணி ஆன் த பிராண்டிங் பொசிஷன். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கை தட்டலாமா உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ்? எஸ் மஞ்சு. மார்க்கெட்டிங் கேலண்டர். ஓகே, வெரி குட். கை தட்டலாமா? தேங்க்யூ. Any questions from anyone? கேள்வியே இல்லைன்னா ரெண்டு சிச்சுவேஷன் தான். ஒன்று நான் சொன்னது ஒன்றுமே புரியல, இல்லை எல்லாம் புரிஞ்சிச்சு. Internalizing and processing. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சரி, இதை வந்து டெய்லி எத்தனை பேர் இந்த ரூமில் பள்ளி தேய்க்கிறீங்க? டெய்லி காலையிலேருந்து எத்தனை பேர் குளிக்கிறீங்க டெய்லியும்? ஸோ அது ரெண்டும் எப்படி கரெக்டாக வருது, அதே மாதிரி தான் இதுவும் வரணும். எப்படி பல்லு தேய்க்கிறது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக மாறிச்சோ, நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி பொசிஷனிங் பண்ணுறதுன்றது நார்மல் ரொட்டீனில் வரணும். நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து மற்ற வீடியோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்து பயங்கரமாக வந்து கேமராலாம் வச்சு பயங்கர கிமிக்ஸ்லாம் போட்டு பயங்கர ப்ரொஃபஷ்னலாக பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணுவாங்களா, நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிப்போம், நம்மளும் அப்படி தான் பண்ணணும் போல இருக்குன்னு. கண்டென்ட் தான் முக்கியம், கிமிக்ஸ் முக்கியம் இல்லை. உங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எதுவுமே தேவையில்லை. கிராஃபிக்ஸு, அனிமேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. தேவை உங்கள் ஃபோனு, உங்கள் முன்னாடி உட்காருங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, 1 நிமிஷம் அப்லோட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். பல்லு தேய்க்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் பண்ணல அப்படின்னா என்றைக்கெல்லாம் பண்ணலையோ பண்ணாத நாளில் எனக்கு ஒரு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒன்று பண்ணுறதுல ஆசை வரணும், இல்லை பண்ணலன்னா வலிக்கணும். ஒன்று வலிக்கணும் பண்ணலன்னா. நீங்கள் 30 நாளில் வந்து 20 நாள் நீங்கள் பண்ணலன்னா 20 × 5000 ரூபா 1 லட்சம் அக்கௌண்ட்டை காமிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நான் பண்ணலன்னா வலிக்கும் தெரிஞ்சால் அது பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக. ஹியூமன் மைண்ட் இப்படி தான் வேலை செய்யும், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும். பண்ணி பாருங்கள், உடனே வரும். அதுக்காக தான் ஒரு கம்யூனிட்டி நாங்கள் உருவாக்குனதுக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கேன் மோட்டிவேட் ஈச் அதர். ஏன்னா அது ஹியூமன் இயல்பு. ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் டப்பு நம்ம டைவர்ட்டாக இந்த பக்கம் போயிடுவோம். நம்ம யூவை வந்து விட்டுருவோம். நான் என்னை விட்டுருவேன், நான் டப்புன்னு என்னை கீழே போட்டு மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்துக்கணும், என்ன கவனிச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை கலாச்சாரம் அப்படியே டியூன் பண்ணியிருக்கு. மற்றவங்கள கவனிச்சுக்கணும்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டேன். லிட்ரலி ஐ ஹவ் சீட்டட் மை செல்ஃப். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் நோ ரைட் டு டெல் எனி ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட். உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது மற்றவங்கள பார்த்துக்கிறேன் நான் சொல்லுவேன். ஏமாத்துற மாதிரி அது லிட்ரலி. அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே நல்லாவே கவனிப்பீங்க. ஏன்னா உங்களை கவனிக்க தெரிஞ்சாலே, உங்களை லவ் பண்ண தெரிஞ்சாலே மற்றவங்க லவ் பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான். இப்போ ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸ் தான் இருக்கு. எந்த வீடியோ பார்த்தாலும் இதை நான் பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நியூ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கம்மியாகிடும். அப்போ எப்படி சொல்லுங்கள்? நியூ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. எப்படி ரொம்ப ஈஸியாக கண்டென்ட் ரெடி பண்ணலாம், ரீல் கண்டென்ட்டை. இப்போ இந்த செகண்டில் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டென்ட்டாக போடலாம். புதுசாக யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை போடுங்க. உங்களுடைய புரிதலை கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. சித்து வீலாக் படம் பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன போடுறான், சாப்பிட்றது, எழுந்துக்கிறது, குளிக்கிறது, டாய்லெட் போகிறது எல்லாம் தான் கண்டென்ட்டாக வருது. அதுக்கு அவ்வளோ லட்சம் viewers இருக்காங்க. So we only think we have to give some big content. No, our audience want simple content. 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல சமையல் பண்ணி சம்பாதிக்கலாம் யாரும் யோசிச்சிருப்பாங்களா? இல்லையே. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சமையல் சேனல் வந்துருச்சு.
அவங்க என்ன புதுசாக கண்டென்ட் பண்ண, நான் எங்கள் வீட்டில் தான் சமைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஸோ கியூரியஸ் டு வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அதர் பீப்புள் லைஃப். They are not curious on them. But that's how perception changes. நீங்களும் அது பண்ணால் போதும். நீங்கள் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை உங்களுடைய புரிதலை வீடியோவை போட்டிங்கன்னா போதும். கண்டென்ட் அதை ரிலேட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரிலேட் பண்ணி போட முடியுமா பாருங்க. இல்லை ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் பதில் சொன்னீங்க, அதுதான் கண்டென்ட்டு. இதுக்காக புதுசாலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம தான் ரொம்ப பெருசாக யோசிக்கிறோம். ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கு பெருசெல்லாம் தேவையில்லை, சிம்பிள் தான் தேவை. நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா கண்டென்ட்டும் எதெல்லாம் வைரலாக போயிருக்கோ எல்லாமே சிம்பிளான கண்டென்ட்டாக இருக்கும். காம்ப்ளிகேட்டட் கண்டென்ட்டே கிடையாது. காம்ப்ளிகேஷன் வில் நெவர் செல், ஒன்லி சிம்பிளிசிட்டி செல்ஸ். திங்க் சிம்பிள். எனி அதர் கொஸ்டின்? யாரோட ஜட்ஜ்மெண்ட்? முதல்ல நாங்கள் வந்து எல்லா மெம்பர்கிட்டையும் என்ன சொல்லுவோம்னா, யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க நீங்கள் புக் எழுதுறீங்கன்னு. ஏன்னா நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு சிரிப்பாங்க, என்னது நீ புக் எழுத போறியா, நீயா? நம்ம வந்து பயங்கர மோட்டிவேஷனோட போவோமா, வீட்டுக்கு போய் நான் புக் எழுத போறேன், நீயா அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே மொத்த மோட்டிவேஷன் கீழே விழுது. ஏன் உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு. நல்லா ஆல்வேஸ் பீப்புள் அரவுண்ட் யூ, தே லவ் யூ அ லாட். So they don't want you to struggle. Because of that itself they will pull you down. Number one. Number two, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கவங்கலாம் இந்த இடத்துல இருக்காங்க, நீங்க திடீர்னு இங்க இருந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு இங்க போறீங்கன்னா உங்களை மேலே போக விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும்ன்ற ஒரு பயம். இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களா, நம்ம சின்ன ஆளா இருக்கோமோ, அவங்களுக்கு அந்த கம்பேரிசன் பயம் வந்துருச்சு. இவங்க திடீர்னு ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு. ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக எழுத ஆரம்பிங்க, புக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. இல்லை சம்டைம்ஸ் மாற்றி கூட சொல்லுவோம், நான் புக்கு எழுத போகிறேன்னு சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும். நாங்கள் டிஎல்சி புக் பப்ளிஷிங் பூட் கேம்ப் நடத்தும் போது ஒரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவோன்னா, புக்கு எழுத ஆரம்பிக்க கூட இல்லை, எடுத்தோடனே ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண அப்படின்னும். நான் என்னுடைய புக் பப்ளிஷரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் புக் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாழ்த்து மெசேஜ் போடுங்க அப்படின்னு எல்லாரும் மெசேஜ் போடுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி குட்னு. சில பேர்லாம் கேட்பாங்க, புக்கை நான் எப்படி வாங்குறது, எவ்வளோ காசு அப்படிலாம் கேட்பாங்க. சில பேருக்கு வந்து நல்ல மனசு இருக்கும், சில பேருக்கு நல்ல மனசு இருக்காது. இப்போ நீங்கள் அப்போ அந்த சிச்சுவேஷன் we need to adapt and work on. But remember, it's not about other people's judgment, it's always what are you saying to yourself. It's not about them at all, it's always about you. It's always the self-talk. Someone is judging us அப்படின்னா literally we are judging us inside. அதை தான் அங்கே வெளி தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். That's all. It's not them. It's always about you. So the comparisons will always be there, but that's how you jump out of the orbit and go to the next level. Otherwise, they will pull you down. The gravity of them is so strong that they will always want to pull you down. அதனால தான் உலகத்தில் வந்து 1 to 3% are always successful. Remaining 97% is just following the trend. So you want to follow the trend or you want to create the trend ஆன்றது அந்த ஐடென்டிட்டியை நான் தான் உருவாக்கணும். So I become the identity. I create the identity. உலகம் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துரும். Most of us stuck in that identity. ஆனால் அதை உடச்சி வெளில வர்றது தான் இருக்கிறதுலே கஷ்டம். அந்த ஷெல்லுலேருந்து உடச்சி வெளில வர்றது தான். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புல்லிங் பவர் நமக்கு கிடைக்குது. இல்லைனா உலகம் நம்மளை புல் பண்ணும். அதுலேருந்து பிரேக் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி கம்யூனிட்டி, லேர்னிங், அக்கௌண்டபிலிட்டிலாம் க்ரியேட் பண்ணும். இட்ஸ் அப் டு அஸ். நல்ல கேள்வி. பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அதாவது சில பேர்லாம் நிறைய டிஎல்சிக்கு வரும்போது நிறைய பேர் வந்து, சார் நான் போயம் நிறையா எழுதியிருக்கேன், பொயட்ரி நிறையா எழுதியிருக்கேன், எனக்கு வந்து பகவத்கீதையை பற்றி புக் எழுதணும், இப்படிலாம் சொல்லி ஃபிலாசபியெல்லாம் புக் எழுதணும்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்பேன், நல்ல விஷயம், நல்ல எண்ணம், இந்த புக்கு எழுதுறது மூலமாக என்ன பெனிஃபிட் ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னு கேள்வி. இந்த புக்கு எழுதுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்கணும். இஃப் த புக்கை ஒன்று புக்கு மூலமாக பிஸ்னஸ் வரணும், இல்லை பிஸ்னஸை சுற்றி புக் இருக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க. அந்த புக்குக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா வி கீப் ஆன் போஸ்ட்போனிங் த புக்கு. ஏன்னா இப்போ அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை.
ஸோ அதனால் ஆல்வேஸ் வி சஜஸ்ட் ரைட் அ புக் அரவுண்ட் யுவர் பிஸ்னஸ் ஸோ தட் யூ கெட் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் த புக். புக்கை எழுதி புக்கை தான் நம்ம விசிட்டிங் கார்டாக கொடுக்க சொல்கிறோம். டிஎல்சியில் வந்து வி ஆல்வேஸ் சே யூஸ் த புக் ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு. டோன்ட் செல் த புக், கிஃப்ட் த புக். 365 நாள் 365 பேருக்கு கிஃப்டாக கொடுங்க. புக்கு பிரிண்டிங் காசு 100 ரூபா தான் ஆகும். புக்கு பிரிண்டிங் 100 ரூபா தான் ஆக போகுது. நீங்கள் விசிட்டிங் கார்டாக கொடுத்தீங்கனாலோ இல்லை ப்ரோஷராக கொடுத்தீங்கனாலோ அடுத்த நாள் டஸ்ட்பினில் இருக்கும். ஆனால் புக்கு டஸ்ட்பினில் போட மாட்டாங்க. அவங்க படிக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க ஷெல்ஃபில் அது இருக்குது. இப்போ இவர் ஆத்தர்ப்பா அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ட் பர்செப்ஷனை மாற்றிட்டோம், ஐடென்டிட்டியை. அதனால தான் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே புக்கு எழுதுங்க. ஏன்னா அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஏன்னா அதில் பிஸ்னஸ் வரும்னு தெரியும், பணம் வரும்னு தெரியும். ஏன்னா நாங்களே நிறைய மெம்பர்ஸ் கிட்ட கால்குலேட் பண்ணோம். புக்கு பப்ளிஷிங்க்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிங்க, கோச்சிங் அண்ட் மென்டரிங் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணிங்க, ஒரு 200-300 புக்கை பிரிண்ட் பண்ணிங்க, அது 20,000 ரூபா ஆச்சு, 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணிங்க. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது டிஆர் செந்தில்லாம் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண பிஸ்னஸ் மட்டுமே 3.5 கோடி ரூபா, வெறும் புக்கு மூலமாக மட்டும் அந்த வருமானம். ஸோ புக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் யூ கேன் எவர் டூ. பெஸ்ட் மார்க்கெட்டிங். ஒரு தடவை உட்காந்து எஃபர்ட் போட்டு உட்காந்து எழுதணும், ரொம்ப நாளாக தேவையில்லை. ஏப்ரல் 1 and 2 வந்து நாங்கள் ரெசிடென்ஷியல் புக் ட்ரைனிங்காக பண்ணுறோம். ஒரு பீச் ரெசார்ட்டில் மகாபலிபுரமில் ஏப்ரல் 1 and 2 பண்ணுறோம். நீங்கள் சும்மா வாங்க, 1ஆம் தேதி காலைல ஃப்ரெஷ் மைண்டோட வாங்க, 2ஆம் தேதி போகும்போது புக் எழுதி வெளில போயிடலாம். அவ்வளோதான் டைம் தேவை எழுதுறதுக்கு. நீங்கள் 2 நாள் கொடுத்தீங்கன்னா போதும், புக்கு எழுதி வெளில போயிடலாம். அதுக்கப்புறமா போய் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து எடிட்டிங் பண்ணாலும் அதுக்கப்புறம் பின்னாடி பண்ணிக்கலாம். அது வரும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நமக்கு உங்களுக்கு தெரியல எப்படி பண்ணணும். அது வந்து வி ஹெல்ப் யூ டு கெட் தட் ஹோல் புக் அவுட் ஆஃப் யூ. உங்கள் புக் உங்களுக்குள்ள தான் இருக்குது ரைட் நவ். இப்போ நமக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். அதை தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்களால் ஒரு 420-430 ஆத்தர்ஸை உருவாக்க முடிஞ்சதுக்கு காரணம் அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது நீங்கள் புக் எழுதுறதுக்கு முன்னாடி புக்கோடைய பிளானிங் தான் ரொம்ப நேரம் ஆகும். ஒரு படம் எடுக்கிற மாதிரி, படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் வி ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ப்ரீ ப்ரொடக்ஷன். ரைட்டிங் த புக் ஹேப்பன்ஸ் இன் 2 days. 2 நாள் எழுதி முடிச்சிடணும். தாராளமாக ரெஃபர் பண்ணுவோம். இப்போ எல்லாரும் லேட்டஸ்ட்டாக ChatGPT ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் கரெக்டாக பண்ண தெரியணும். நிறைய பேருக்கு ChatGPT எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட புக் எழுதலாம். ஆனால் ஏஐ எழுதக்கூடாது, நான் சொல்கிறது அது எழுதணும். அது சொல்கிறத நான் எழுதுனா அது பிளஜரிசம், அமேசான் தூக்கி போட்டுருவோம் அவங்கள. நான் சொல்கிறது அதை எழுதலாம். என்னதுக்கு அது நான் சொல்கிறது அதையே எழுதுனா அதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வருது, அது கொஞ்சம் கழுது நல்லா இங்கிலீஷ் பேசுது, எனக்கு வரல. அது கொஞ்சம் அழகாக வந்து கிராமர்லாம் போட்டு கரெக்டாக சொல்லுது, எனக்கு அது வரல. பரவாயில்ல, இங்கிலீஷ் இஸ் நாட் மை மதர் டங். இங்கிலீஷ் இஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ புக்கை இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா வி கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஏஐ எழுத சொல்லக்கூடாது. அப்போ அங்கே வந்து அது எவந்தோ சுட்டு எடுத்து கொடுத்துரும், அது பிளஜரிசம் மாட்டி. எழுதலாமே வித்தியாசமாக, கண்டிப்பாக எழுதணும். கண்டிப்பாக ஸ்டோரிஸ், அதாவது உங்கள் புக்கு எழுதும்போது ஸ்டோரியாக எழுதுனீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வின்சென்ட் பேபின்னு எங்கள் டிஎல்சியில் ஒரு மெம்பர் இருக்கார். அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருந்தார். சார் நான் என்ன சார் புக் எழுதுறதுன்னாரு. சார் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் டெய்லி ஏதாவது சம்பவம் நடந்ததுனா சார் விதவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் சார். அப்புறம் ஏன் ஒரு பிரச்சனையும் ஒரு சாப்டராக எழுதுங்க அப்படின்னோம். 101 சாப்டர் எழுதினார். And that became a very good success for him in hospitality industry because it was easy to read. கதை வந்து ரொம்ப ஈஸி புரியறது. டெக்னிக்கலாக சொன்னால் தான் கஷ்டம். கதையாக எழுதலாம். நம்ம 2 மிக்ஸ் பண்ணி எழுதலாம். தியரி, ஸ்டோரி அப்படின்னு மிக்ஸ் பண்ணி எழுதலாம். டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் எழுதலாம். அதுக்கு நிறைய விதமான மெத்தட் இருக்குது. அதெல்லாம் we will coach you and guide you. உங்கள் பிஸ்னஸ்க்கு எது அப்ராப்ரியேட்டோ அதுக்கு தான் மாதிரி எழுதுனா வந்துடும் புக்கு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு தெரியாது. ப்ராப்பர்ட்டி வாங்கவும் தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கின அப்புறம் அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றதும் தெரியாது. அப்போ அதை பற்றி புக்கு எழுதலாமே நீங்கள். ப்ளஸ் ரொம்ப யோசிக்க வேணாம். உங்ககிட்ட கேட்ட கஸ்டமர்லாம் ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கல்ல, அதே கூட புக்கை போட்டுடலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய 25 கேள்விகள், அவ்வளோதான் புக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா சுற்றி இதே கேள்வி தான் கேட்க போகிறாங்க. கரெக்டா?
அவங்க கேட்டாங்கன்னா சார் இந்தாங்க சார் என் புக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்ட கேள்வி 26வது கேள்வி படிச்சுக்கோங்க. If you have a question beyond that, give it to me, I'll write another. அவ்வளோதான். So the minute you hand over a book and they see you explaining, they don't look at you as a service provider, they look at you as an authority. Wow. எத்தனை பேர் நம்ம ஆத்தரை பார்த்துருக்கோம் நேரில்? எத்தனை பேர் ரூமில் ஆத்தரை பார்த்து கை ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்கோம்? இல்லையே. நம்ம குடும்பத்திலே நம்ம தான் முதல் ஆத்தரா கூட இருந்திருக்கலாம். ஸோ பை யூ ரைட்டிங் த புக் யூ ஆர் ஆக்சுவலி இன்ஸ்பைரிங் யுவர் சில்ட்ரன், இன்ஸ்பைரிங் யுவர் ஹோல் ஃபேமிலி ஆல்சோ த சேம். அதனால தான் வந்து புக் எழுதுங்க. ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை, 1 டைம் தான் செலவு பண்ண போகிறீங்க, எழுதுங்க. லைஃப் டைம் ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த புக் மூலமாக. பிராண்டிங். எனி கொஸ்டின்ஸ்? எல்லாரும் வீட்டுக்கு புக் வைக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பிகம் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. வி வில் கோச் யூ அண்ட் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். நம்மளா எழுத போனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படின்னா, புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் ஆரம்பிச்சிருவாங்க. 2 சாப்டருக்கு மேலே அந்த புக்கு நவராது, அங்கேயே ஸ்டக் ஆகி பர்மனெண்ட்டாக நிற்கும். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கிட்ட நான் பார்த்துருக்கேன். டிஎல்சியில் மெம்பர் ஆவாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்வேன், சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. 7 ஒர்க் ஷீட் இருக்குது. ஒர்க் ஷீட் 1 முடிச்சுட்டு ஒர்க் ஷீட்டுக்கு போங்க. ஒர்க் ஷீட் 7 முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம புக்குக்குள்ளேயே போகிறோம் அப்படின்னு. சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் என்ன எழுதணும்னு. 2 வருஷம் ஆச்சு ஒருத்தர் ஃபீஸ் கட்டி 2 வருஷம் ஆகுது, அவங்க இன்னும் புக்கு எழுதலை. 2 வருஷம் ஆச்சு. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை சில பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம். அட்லீஸ்ட் புக்கு இல்லை சில பேர் புக்கு கவரையாவது லான்ச் பண்ணாங்க. சில பேர் புக்குக்கு பேர் கூட இன்னும் வைக்கல. ஏன்னா அவங்க வந்து they are stuck in their head and they think that they will write but they cannot write. That's how many people delay their identity and growth in their life because they are holding on to a nonja maadu. Holding on to a nonja maadu. இது மாதிரி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் புக் வந்து is always the book that you can write fastest. It's not the right book, but it's the fastest book. Maybe the second or third book will be the right book for you. ஆனால் ஃபஸ்ட்டு புக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு எது ஃபாஸ்ட்டாக எழுதி முடிக்கலாம் தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பர்செப்ஷன், பிராண்டிங், அதுதான் முக்கியம். அதனால் எழுதலாம். அதனால் I request invite each one of you to become a TLC member. We will coach you and guide you. அடுத்த ஒரு மாதம் வந்து ரெக்கார்டிங்கை பாருங்கள், ஒர்க் ஷீட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். எவ்ரி வெனஸ்டே நைட்டு, வீக்லி வெனஸ்டே 8 to 8 PM வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆன்லைனில் இருக்குது. April 1 and 2 பூட் கேம்ப் இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பூட் கேம்புக்கு வந்தீங்கன்னா புக் எழுதி முடிச்சுட்டு April 2 பப்ளிஷ் பண்ணிடலாம். இல்லை மேலே எப்பயோ டில்ட் நாங்கள் புக் லான்ச் செரிமனியும் கண்டக்ட் பண்ணுவோம். We not only help you to publish, we will also help you to launch the book also. ஸோ எல்லோரும் சேர்ந்து லான்ச் பண்ணுவோம். நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜில் லான்ச் பண்ணி நம்மளும் ஆத்தர்னு அடுத்த ஒரு 3 monthsல லெட்ஸ் ரைஸ் அவர் ஐடென்டிட்டி. பிகாஸ் அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் புது கோல் இருக்குது, புது வருமானம் வேணும், புது ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண நம்ம என்ன மாற்றிக்கிட்டா தான் உண்டு. நான் நேற்று வரைக்கும் பண்ணதையே திரும்பி பண்ணால் நேற்றுக்கு என்ன வந்ததோ அதுதான் வரும். நேற்று வரைக்கும் பண்ணதை பண்ணால் அதே தான் வரப்போகுது, அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. நேற்று வந்த அதே வருமானம் வந்தால் இன்ஃப்ளேஷனில் அது கம்மியாயிருச்சு. இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டில் ஆக்சுவலாக கம்மியாயிருச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் அ நியூ இன்கம், நியூ ரெவென்யூ, சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. Become an author. We will teach you how to become a speaker. We will also teach you how to become a coach. So you can coach yourself, you can coach others and make revenue out of it also.